பாவத்துக்கு கர்த்தர் சரியான தண்டனை கொடுத்துருப்பாருன்னா விளையிறது அன்னைக்கே நிறுத்திருக்கலாம். இனிமே சூரியனை உதிக்காது போன்னு சொல்லியிருக்கலாம், மழையே பெய்யாது போன்னு சொல்லியிருக்கலாம். சொல்றாரு இல்லை இல்லை, இனிமே இதெல்லாம் நிறுத்த மாட்டேன், நான் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவர் தயவு பாவ மனுஷனுக்கும் பாவ உலகத்துக்கும் கூட கிருபை காட்டுறார், தயவு காட்டுறார். அதுதான் கர்த்தர். இவ்வளோ பாவம் செஞ்சு மனுஷன் கடவுளை வேணான்னு சொன்ன பிறகு மழை பெய்யுது, அதுதான் கர்த்தர். இவ்வளோ மனுஷன் கடவுளையே வேணான்னு தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றின பிறகும் இன்னும் சூரியன் தினந்தோறும் உதிக்குது, அதுதான் கடவுள், நம்முடைய தேவன். 4 சீசன் கரெக்டாக வந்து போகுது, அதுதான் நம்ம கர்த்தர். பூமி விளையுது, பலன் கொடுக்குது. அதனால தான் விவசாயிகள் விதைக்கிறாங்க, பலனை எதிர்பார்க்குறாங்க. அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். பாவத்தின் நிமித்தம் அந்த சாபத்துக்கு பிறகு இவ்வளோ நல்லது நடக்குது. பாவம் வராமல் இருந்திருந்தா, அந்த சாபமும் வராமல் இருந்தால் இன்னும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் அற்புதமாக வச்சிருப்பார். கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் விசுவாசிக்கிற கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு நமக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் நல்லவர். பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.